Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கோகனட் சாக்லேட் பால் செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன பொருள்னு பாப்போம். salt கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். கோகனட் வந்து dry coconuts நல்லா அப்படியே ஃபைனா இருக்குது. அப்படி கொஞ்சம் பெருசா இருந்துச்சா இந்த பிளெண்டர்ல மிக்ஸில ஒரு ஓட்டு ஓட்டிருங்க. சாக்லேட் பவுடர் எடுத்துர்க்கேன் நான் வந்து. உங்களுக்கு டார்க் பவுடர் கிடைச்சிச்சுனா போட்டுங்க. அது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் நம்ம தேவைக்கு தான். கண்டென்ஸ் மில்க் எனக்கு இது கண்டென்ஸ் மில்க் கிடைக்குது பாருங்க இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் கிடைக்குது சோ இனிப்புக்கு இது தேவைப்படும் ஓகே எப்படி செய்யணும் வாங்க பாப்போம் ரொம்ப ஈஸி தான் இதுக்கு கோகோ பவுடர் நான் லைட்டான கோகோ பவுடர் எடுத்துர்க்கேன் எனக்கு இது இப்ப இருக்கிற இதுக்கு எனக்கு இதான் கிடைச்சிருக்கு உங்களுக்கு டார்க் கிடைச்சிச்சுனா டார்க் போடுங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போடுங்க போட்டுட்டு சும்மா ஒரு பிஞ்ச் சால்ட் போடுறேன் கண்டென்ஸ் மில்க் இது கொஞ்சம் லைட்டா mix பண்ணுவோம் ஏன்னா நம்ம உப்பு போட்டுருக்கோம்ல mix பண்ணிக்குவோம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு mix பண்ணி விடுங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஈஸியா இருக்கும் நல்லா mix பண்ணியாச்சு பாருங்க இப்போ இந்த கோகனட்டை இதல போட்டுருங்க dry coconuts கொஞ்சம் கொஞ்சமா போட்டு mix பண்ணுங்க நான் கோகனட் வந்து unsalted இந்த dry coconuts எல்லாம் வந்து ஸ்வீட்டா கூட விக்கும் நான் ஸ்வீட் இல்லாதத பார்த்து வாங்கி இருக்கேன் அதான் ஈஸியா இருக்கும் சாக்லேட் பவுடரும் அந்த மாதிரி தான் நான் வாங்கி இருக்கேன் ஸ்வீட் இல்லாத ஏன்னா நம்ம கண்டென்ஸ் மில்க் போடுறோம்ல அதுவே நல்லா இனிப்பு கொடுக்கும் இருக்கிற மீதியும் நான் ஒரு கப் போட்டுருக்கேன் இருக்கிற மீதி கோகனட்ஸும் போட்டுருவோம் இது ரொம்ப ஈஸிங்க பேக் பண்ண வேண்டாம் அடுப்புல அவன்ல வைக்கணும் அதெல்லாம் எதுவும் இல்ல இப்படியே mix பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துறலாம் நல்லா mix பண்ணிரலாம் ஓகே பாருங்க நல்லா mix பண்ணிட்டோம் இத கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் பண்ணுங்க ஃப்ரீஸ்னா ரொம்ப டைட்டா இல்ல கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்ல வைங்க ஃப்ரீசர்னா மேல இல்ல கொஞ்சம் கீழ ஓகே பாருங்க கண்டென்ஸ் மில்க் இன்னும் இருக்குது கோகோ பவுடரும் இன்னும் இருக்குது கோகனட்ஸ் dry coconuts இன்னும் இருக்குது சோ இன்னொரு தடவை கூட நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஓகேவா இத நல்லா வலிச்சிட்டு சூப்பரா இருக்கும் இது நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தோமா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஓகே இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாப்போம் சூப்பரா இருக்குங்க ஓகே இது கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்ல வச்சிட்டு கொஞ்சம் அது செட் ஆன பிறகு நான் பால் பிடிச்சு காட்றேன் உங்களுக்கு ஓகே ஓகே கொஞ்ச நேரம் நம்ம செட் ஆகட்டும் அது கொஞ்சம் செட் ஆன பிறகு நம்ம எடுத்து friends பாருங்க
முதல்ல நம்ம சாக்லேட் செஞ்சு வச்சோம்ல அது கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. எடுக்கும் போது நல்லா கொஞ்சம் எடுக்க வருது. இப்படி உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ ஸ்மாலாக கூட நீங்கள் உருட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பெருசாக இருந்தால் கூட நீங்கள் பெருசாக கூட உருட்டிக்கலாம். நல்லா இப்படி ரவுண்ட் பண்ணி பாருங்கள். நல்லா அப்படி நல்லா உருட்டிக்கங்க. லைட்டாக கையில் ஒட்டினா பரவாயில்ல, நம்ம கை சூட்டுக்கு அது கொஞ்சம் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி இதில் வந்து இந்த கோகோனட்டில் வந்து இப்படி வச்சுருங்க. பாருங்க நல்லா செஞ்சுட்டு இப்படி வச்சுட்டு அந்த கோகோனட்டை இப்படி இது பண்ணி விடுங்க. நல்லா அப்படி உருட்டிடுங்க. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நார்மல் தானே. பாருங்கள், இதை எடுத்து இங்கே ஒரு பாக்ஸில் வச்சுங்க. நல்லா எஸ்எஸ்லாம் இது பண்ணிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுருங்க. ஓகே பாருங்கள், நான் எல்லாத்தையும் உருட்டி எனக்கு வந்து 25 பால் வந்துச்சு. இந்த மாதிரி கரெக்டான சைஸில் இருக்கும். நீங்கள் பெருசாக கூட உருட்டிக்கிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஏற்கனவே ஒன்று சாப்பிட்டேன், அப்போ 26 இருக்குது. ஸோ இன்னும் ஒன்று சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வீட்லேயே அந்த சாக்லேட் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, அம்மா செஞ்சது அப்படின்னு சொல்லி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அதான் நான் உங்களுக்கு உடச்சி கட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கோகோனட் வந்து இந்த தேங்காய் வந்து எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக பரவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க.